Hello all, welcome to Canva tutorial series. இந்த வீடியோல ப்ராஜெக்ட் ஆப்ஷன்னா என்ன, அது எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணுங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். என்னோட பேர் கோகிலா, நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எல்லா கம்பெனிலையுமே அவங்க ஒர்க்கை வந்து ஆர்கனைஸ்டா வச்சுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ண கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலுமே அதை ஈஸியாக சேஞ்ச் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்க முடியும். சரி வாங்க, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆனாலும் உங்கள் பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஈஸியாக அக்சசபிளாக இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வெறும் ஃபைல்ஸ் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இதில் இன்னும் 3 பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஒர்க் ஷீட்டை வந்து டீம் மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கை உங்கள் டீம் லீடுக்கிட்டேயோ இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கிட்டேயோ ஷேர் பண்ணி அதுக்கான ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸாக வாங்கிக்கலாம். லாஸ்ட்டாக, ஒன்ஸ் கிளைண்ட் நம்ம டிசைனை அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா அது ஃபைனல் வெர்ஷனுக்கு மூவ் பண்ணி நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்கே தான் நம்ம கிளைண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு கிரியேட் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங்க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே உங்கள் கிளைண்ட்டோட நேமை கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்க ஷேர் வித் யோர் டீம் வந்து ஆப்ஷனல் தான், இது நம்ம லேட்டராகவும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டுக்கான ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். நான் 3 கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அடுத்த 2 கிளைண்ட்டுக்கும் நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஹேண்டில் பண்ணுற 3 கிளைண்ட்டோட நேம்ஸும் ஃபோல்டராக க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து உங்கள் கிளைண்ட்டோட ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஆஸ் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக நம்ம கிளைண்ட்டோட மல்டிபிள் சோஷியல் மீடியா பேஜஸை ஹேண்டில் பண்ணுவோம். பட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராம் ஃபீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4:5 ஃபார்மேட் இருக்குது, 1:1 இருக்குது. ரீல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9:16 ஃபார்மேட் இருக்குது. யூடியூப் ஷார்ட்ஸு சேம் 9:16 அண்ட் யூடியூப் லாங் ஃபார்மேட் வீடியோஸ் எடுத்தோம்னா 16:9 ரேஷியோவில் ஒர்க் ஆகும். ஸோ ஒவ்வொரு சைஸுக்குமான டெடிகேட்டட் ஃபோல்டர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு 3 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரீல்ஸுக்கு 9:16 தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு இல்லை யூடியூப் ஷார்ட்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்மேட் 16:9க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை யூடியூப் லாங் ஃபார்மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லிங்க்டின் போஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக போஸ்ட் 4:5க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்டாகிராம் ஃபீடுக்கு இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டெடிகேட்டடாக யூடியூபுக்கும் லிங்க்டினுக்கும் தனித்தனியாக போஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க இல்லை வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம் வைஸ் நேம் வச்சும் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் நான் இப்போ க்ரியேட் பண்ணுற இதே ஃபைல் ஸ்ட்ரக்சர் தான் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ணி எப்படி டீம் மெம்பர்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த கிளைண்ட்டுக்கு அடுத்த 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதம் எந்த க்ரியேட்டிவ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆர்கனைஸ்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு 4:5ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கரண்ட் மந்தில் வித் இயரோட ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த மந்த் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மந்தில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை தேவைன்னா ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட கரண்ட் மந்த்துக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம டிசைன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா 3 டிசைன் ஷீட்டு கிரியேட் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷீட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு, செகண்ட் ஷீட்டு உங்கள் கிளைண்ட்டோட ஃபீட்பேக் வாங்குறதுக்கு, தேர்டு ஷீட்டு உங்கள் ஃபைனல் வெர்ஷனை சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ கிரியேட் டிசைனுங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ஷீட்டு கிரியேட் பண்ணலாம். நம்மளோடது இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு 4:5ங்கிறதுனால நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் ஷீட்டுக்கான நேமை நான் ஒர்க் ஷீட்டுன்னு மாற்றிக்கிறேன். இந்த ஷீட்டை தான் நம்ம டீம் மெம்பர்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிசைனை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பேஜை கிளிக் பண்ணுங்க.
உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு டிசைன் கூட இங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்க நான் வேற ஒரு டிசைன் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பேஜ் 1 பேஜ் 2க்கு என்னோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி உங்க டீம் மெம்பர்ஸும் இந்த ஷீட்ல அவங்க நேம்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அவங்களோட டிசைன்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டை நீங்க உங்க டீம் மெம்பர்ஸோட ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்க ஆக்சஸ் லெவலை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க எனிஒன் வித் த லிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க காப்பி லிங்க் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இதை உங்க டீம் மெம்பர்ஸோட நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் இந்த பேஜ்ல ஒர்க் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு கேன்வா அக்கௌண்ட்டுக்கு இதை ஷேர் பண்ணி நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இதுக்கு என்னோட வேற அக்கௌண்ட்டுக்கு நான் போறேன். இப்ப நான் காப்பி பண்ண லிங்கை இந்த டேப்ல பேஸ்ட் பண்றேன். ஸோ இந்த ஒர்க் ஷீட்ல எத்தனை மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்க மேல இருக்க யூசர் ஐக்கானை பார்த்தீங்கனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ ஆட் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேர்ட் பேஜ்ல நேம் வந்து நான் ராஜான்னு கொடுக்குறேன். இந்த பேஜுக்கு ஒரு டிசைன் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது சேவ்லாம் பண்ண தேவையில்ல. உங்க ஒரிஜினல் அக்கௌண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பேஜ் ஆட் ஆயிருக்கும். ஸோ இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா தேர்ட் பேஜ் இதுலயும் ஆட் ஆயிருக்கும். இந்த தேர்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ன்னு இருக்கும். ஸோ கரண்டா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறத இந்த ஆக்டிவ் லைன் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது, நீங்க உங்க டிசைன்ஸ்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க கிளையண்ட்டுக்கிட்ட எப்படி ஃபீட்பேக் வாங்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு உங்க ஜூலை ஃபோல்டருக்குள்ள போங்க. இங்க இன்னொரு டிசைன் ஷீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 4:5 நான் ஓபன் பண்றேன். இப்போ இந்த ஃபைல் நேமை நான் ஃபீட்பேக் ஷீட்னு மாத்திக்கிறேன். இப்போ நீங்க ஃபைனல் பண்ண டிசைனை இந்த ஃபீட்பேக் ஷீட்டுக்கு கொண்டு வரணும். இதுக்கு ஒர்க் ஷீட்டுக்கு போங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டாவது டிசைன் தான் ஃபைனல் வெர்ஷன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபீட்பேக் ஷீட்டுக்கு போங்க. இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி ஆக்சஸ் லெவலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எனிஒன் வித் த லிங்க் கொடுத்துக்கோங்க. அடுத்து சைடில் இருக்க கேன் எடிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேன் கமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிங்கை காப்பி பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் தான் உங்கள் சீனியர்கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்குறனாலும் ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் உங்கள் டிசைன் கிளைண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இதை நம்ம ஃபைனல் வெர்ஷனுக்கு மூவ் பண்ணணும். இதுக்கு ஜூலை 25ங்கிற ஃபோல்டருக்கு திரும்ப போங்க. திரும்ப இங்கே ஒரு டிசைன் ஷீட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான். இந்த ஒர்க் ஷீட்டோட நேம் ஃபைனல் வெர்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்க ஃபீட்பேக் வாங்கின ஷீட்ல இருந்து காப்பி பண்ணி இந்த பேஜ்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்டை ஆர்கனைஸ்டாக டிசைன் பண்ணி சேவ் பண்ணிப்போம். அடுத்த மாதம் இதே ப்ரொசீஜர் தான், ஜஸ்ட் மந்த் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம். அவ்வளோதான். நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான சொல்யூஷன் தரோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.